சரியாக அனுஷ்டிக்கிறானோ ஆச்சரதி தத்ததேவ இதரோ ஜன, இதர ஜனங்கள்னா மற்ற பேர் தத்ததேவ அதையே தங்களுக்கு ஆச்சாரமா பண்ண ஆரம்பிச்சிடும். முன்னோன் எதை பண்ணுகிறானோ பின்னாடி இருக்கிறவன் அதையே நடத்துவன். இதுல முன்னோன் தெரிஞ்சவனா கொல்லப்படுகிறான், பின்னாடி இருக்கிறவன் அவ்வளவு தூரம் அறியாதவன் நினைச்சுக்கிறோம். அறியாதவர்கள் அறிந்தவர்களை பின்பற்ற தொடங்குவர்கள். ச யத் பிரமாணம் குருத்தே, அவன் நேர பண்ற கர்மயோகத்தை மட்டும் இல்ல, யத் பிரமாணம் குருத்தே அங்கமா அததுக்கு எதை பண்றானோ லோகஸ்தத் அனுவர்த்ததே, அதைத்தான் உலகம் மறுபடியும் தான் தொடர்ந்து செல்லும். அங்கேயும் அவன் பண்றதை பார்த்து பண்ணும், அங்கங்களும் அவனை பண்றதைத்தான் பார்த்து பண்ணும். இந்த இடத்துல சிரேஷ்டன் அர்ஜுனனை கொண்டாடிட்டான். மறைமுகமா இதனால சொல்றது என்ன, சிரேஷ்டர்கள் முன்னோடிகள் பெரியவர்கள் இருந்தா அவளை பார்த்து பின்னாடி நடப்பா. அதனால அவன் ஞான யோகத்தை பண்ணக்கூடாது, கர்மயோகத்தை தான் பண்ணணும். இதுதானே கண்ணன் சொல்ல வரான். இப்ப அர்ஜுனனை பார்த்து நீ அதனால கர்மயோகத்தை பண்ணுனானோ இல்லையோ, அர்ஜுனனுக்கு உள்ளூர திருப்தி, நம்ம சிரேஷ்டன் கொண்டாடிட்டான்னு. என்ன விஷயம் இப்ப அவனுக்காகத்தானே. எதனால சிரேஷ்டன் கண்ணன் தெரிவிக்கிறான், நீ குந்தி புத்திரனாலபடியாலே சிரேஷ்டன், நீ குருகுலத்திலே பிறந்தவனானபடியாலே சிரேஷ்டன், நீ யுதிஷ்டிரனுக்கு தம்பியானபடியாலே சிரேஷ்டன், எல்லாத்துக்கும் மேலே என் ஆத்ம சம சகாவானபடியாலே சிரேஷ்டன். மத்ததெல்லாம் இன்னைக்கு இருக்கு நாளை போகும் அர்ஜுனா, நீ எனக்கு வேண்டியவன், அதனால எவ்வளவு தூரம் சிரேஷ்டன். கடைசியா சொன்னான், ஊர்வசிய பார்த்து தாயேன்னு கூப்பிட்ட நீ சிரேஷ்டன் இல்லையா அர்ஜுனா, என்ன அப்பப்ப தட்டியும் கொடுத்துருவான் கண்ணன். எப்படியான்னு இவனை கேட்க வச்சாகணும் இல்லையோ. ஊர்வசி தேவி அர்ஜுனன் முன்னாடி தோன்றினாலாம், இவன் கீழே காலை மண்டி போண்டு தாயேன்னு அவளை பார்த்து கையை தூக்கி விட்டான். அப்ப எத்தனை தூரம் இந்திரியம் அடக்கம் அர்ஜுனனுக்கு இருந்திருக்கணும். நாம நினைப்போம் இது நம்மாட்டம் போட்டுருக்கு, ஒண்ணும் தெரியல அர்ஜுனனுக்கு, கேள்வியா கேள்வி இருக்கு, கண்ணன் சுருண்டே இருக்கான்னு. அப்படி எல்லாம் யாரும் நினைச்சிட வேண்டாம். அர்ஜுனன் மகாஜானி, ஏதோ சில விஷயத்துல சந்தேகத்தினால அவன் கேட்டானே தவிர அதுக்கு அர்ஜுனனை நம்மையும் கொண்டு ஒரே தட்டுல வச்சுனுட்டு நம்மாட்டம் தான் போல் இருக்கு அர்ஜுனன். இப்போ ஒண்ணும் தெரியாத கண்ணங்கிட்ட கேட்கறான்னு நினைச்சிடாதீங்க. ஞானத்தோட தான் கண்ணனிடத்துல கேட்டான். இல்லைன்னா 700 ஸ்லோகத்தை 20 நிமிஷத்துல சொல்லியிருப்பானா, 30 நிமிஷத்துல சொல்லியிருப்பானா. அந்த 1/2 மணிக்குள்ள 700 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஒருத்தன் புரிஞ்சுக்கணும்னா அவன் சாமானியனா இருந்திருக்கவே முடியாது. மகாஜானி தான். ஒரு ஊர்வசியை பார்த்து தாயின்னு அழைக்கிற அளவுக்கு இந்திரியத்தை அடக்கினவன் தான் அர்ஜுனன். நீ சிரேஷ்டன், நீ பெரியவன், உன்னை குறித்து பின்னாடி இருக்கிறவாள்லாம் வருவா அர்ஜுனா. அதனால நீ கர்மயோகத்தை தான் அனுஷ்டிக்க வேண்டும். நீ ஞான யோகத்தை பண்ணிட்டியானா முடியாதவன் பின்னாடி ஆரம்பிச்சு நடுவுல தத்தளிச்சு உனக்கும் பாவம் சம்பாதிச்சது. இது எந்த காட்டமும் வேண்டாம். லோக சங்கிரகமே வாபி சம்பஷன்னு கருத்து மருகசி. அதுக்கு மேலே நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்தது நிவர்த்ததே. அவன் எப்படி செய்யறானோ உலகமா அதை பின்பற்றித்தான் செய்யும்னு முடிச்சுட்டான். அதுக்கு மேல கண்ணன் தன் கதையை எடுத்துட்டான். இப்போ தன்னுடைய கதை என்ன பாரு அர்ஜுனா, இத்தனை நாள் என்னாச்சு, வாதமா வச்சான் கர்மயோகத்தை பண்ணணுங்கிறது. அடுத்து ஜனகரை பாரு, அப்படியா இருந்தால் நீ பண்ணணும்னா. அடுத்து லோக சங்கிரகத்தை பாரு, நீ பண்ணணும்னா. இப்ப தந்தல்லே கை வச்சுட்டான் கண்ணன். என்ன பாரு அர்ஜுனா, கர்மயோகம் உன்னை விடவே விடாது. என்னை என்னைக்கு நான் யாரான கர்மம் பண்ணணும்னு தூண்டிருக்காளா, எனக்கு தேவையான இருக்கா, என்னையே என் கர்மா விடலே, உன்னை விட்டுட போறதா? இது இப்படி கேள்வி. இப்போ இதுவே இல்ல அது வேற நடக்க போறதான்னு நாம கேட்போம் இல்லையோ. என்னையே விட மாட்டேங்கிறது நீ எம்மாத்திரம். இப்போ நானே கர்மம் பண்றேன்னு ஒரு ஆச்சாரியான் கோலுக்கு போனார். சாத்துமறை ஆச்சு. 4 வடை பிரசாதம் கையில கொடுத்தான். அந்த வடையை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தார். சிஷ்யாலோட 2 வடையை சாப்பிட்டு முடிச்சார் ராத்திரிக்கு. இன்னைக்கு வடை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கும் இல்லையோ. அதனால அந்த வடை மிச்ச 2 வடை என்ன பண்ணார், கீழே வச்சா எலி எடுத்துன்னு போட போறதேன்னு ஒரு குச்சியில கோத்தார். அந்த குச்சியை மேல மாட்டி வச்சுட்டார், எலி எடுத்துன்னு போகப்படாதுன்னு. மறுநாள் கார்த்தால ஆச்சு 10 மணி, எல்லாம் ஆயிடுத்து, நித்தியகர்மானுட்டான ஆயிடுத்து. சிக்ஷால கூட்டு போய் அந்த வடையை எடுத்துன்னு வாங்கினார். சிக்ஷா மொத்தம் ஓட்டமா ஓடினான். ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல வடையை காணும், எடுத்துன்னு போடுது. அவன் என்ன பண்ணா, பார்க்கறச்ச குச்சி காணா போயிருந்தது. நேரம் வந்தா குச்சியை காணோம்னா. ஆச்சாரியன் வடை இருக்கான்னு கேட்கவே மாட்டார். எப்போ குச்சியை காணமோ அப்ப வடை இல்லேன்னு நிச்சயமா எடுத்து இல்லையோ. இதுக்கு தண்டாபூபன்யாயம்னு பேர். நடுவுல தண்டம், அப்பூபங்கிற வடை. தண்டாபூபன்யாயம்னா தண்டத்தையே காணும், வடை எங்க தேடின்னு போக, குச்சியோட எலி எடுத்துன்னு போடுதுன்னு அர்த்தம். அத போல கண்ணன் சொன்னா, எனக்கே இதுதான் பாடுனா அர்ஜுனா, உன்னை பத்தி கேட்கறதுக்கே பிரயோஜனம் இல்லை. நான் ஆறு சாஸ்திரம் முதல்ல என்ன வசப்படுத்தாது. நீங்களாம் ஏன் கர்மயோகத்தை பண்ணி ஆகணும்? சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவர்கள் நீங்கள், அதனால கர்மயோகத்தை அனுஷ்டிக்கணும். எனக்கு தேவையில்லை, சாஸ்திரம் என்ன கட்டுப்படுத்தாது. நான் ஏற்படுத்தினது சாஸ்திரமே தவிர என்ன சாஸ்திரம் கட்டுப்படுத்தாது. முதல். 2வது, நீ பிறக்கிறது கர்ம முந்த, அதனால நீ பிறந்தபடியெல்லாம் நடந்துதாகணும். நான் கர்ம முந்த பிறக்கவே இல்லையே, நான் ஆசைப்பட்டு வந்து பிறந்திருக்கேனே தவிர கர்மம் தூண்ட பெற்று நான் பிறக்கல. 3வது, நீ பிறந்தது கர்மத்தை தொலைக்க, எனக்கு கர்மமே இல்லையே, நான் எந்த கர்மத்தை தொலைக்க? 3வதுன்னு எனக்கு தேவையில்லை. 4வது, நீ ஏதோ 4 காரியம் பண்ணி இந்த 4 விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக செய்வேன், எனக்கு இனி எந்த அனுபவம் இல்லைங்கிறதுக்காக நான் செய்யணும். அனுபவமும் முடிஞ்சு படுத்து கர்மத்தை தொலைக்கவும் தேவையில்லை,
கர்மம் உந்த நான் பிறக்கல, சாஸ்திரமும் என்ன கட்டுப்படுத்தாது. இந்த நாலுலையுமே நான் செய்ய வேண்டிய தேவை கிடையாது அர்ஜுனா. ஆனா யோசிச்சு பாரு, ஒரே ஒரு நாள் உன் குதிரைக்கு குளிப்பாட்டாம இருந்திருப்பேனா? ஒரு நாள் உன்னை கைலாக கொடுத்து மேலேந்து கீழே இறக்காது இருந்திருப்பேனா? ஒரு நாள் சாரதி அடே அங்கான்னு நீ கூப்பிட நான் ஓடி வராது இருந்திருப்பேனா? ஒரு நாள் பாண்டவ தூதனா நீ போன்னு சொல்லச்சே நான் நடக்காது இருந்திருப்பேனா? ஒரு நாள் திரௌபதி அழைத்தாள்ங்கிறதுக்காக போய் வஸ்திரத்தை கொடுக்காது இருந்திருப்பேனா? பிறந்த செயலை எவ்வளவு ஒழுங்கா நான் பண்ணிருக்கேன் பாரு. என்கிற சப்தத்துக்கு ராமானுஜர் 2 பக்கம் எழுதி விட்டார். நமே பார்த்த, ஏ பார்த்த எனக்கில்லை நான் இல்லையோ. இந்த எனக்குங்கிறது யாருன்னு அர்த்தம் புரிஞ்சாதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தமே தெரியும். இப்போ எனக்குங்கிறது யாரு? இப்போ சர்வேஸ்வரனாய், சத்த சத்கல்ப விசிஷ்டனாய், சர்வஜனாய், சர்வசக்தனாய், பிராப்தனாய், பூர்ணனாய், ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சணனாய், உபய விபூதி நாதனாய், உபயலிங்க விசிஷ்டனாய், ஸ்ரீயப்பதியாய், அவாப்த சமஸ்த காமனாய், மோட்ச பிரதனாய், ஜகத்காரணமாய், கருடவாகனாரூடனாய், ஆதிசேஷ பர்யங்கனாய், அனவரத நித்திய சூரிகளாலே அனவரத பரிச்சரித்த சரணநளின யுகடலான இப்பேற்பட்ட சர்வேஸ்வரனான நான் உனக்காக கீழே வந்து பிறந்திருக்கேன் அர்ஜுனா. என்ன கூட கர்மம் விட்டதா தெரியலே இப்போ. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம், எனக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. இருந்தாலும் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, 3 உலகத்துல இல்லைங்கிறாப்புல இருக்கு. த்ரிஷு லோகேஷுனா 3 உலகம் இல்லை, 3 யோனிகளிலே பிறந்திருக்கிற நான். தேவ, திரியக்கு, மனுஷ ஜாதி, இந்த 3லையும் பகவான் பிறக்கிறான் இல்லையோ. தேவனா பிறந்தான், வாமனாவதாரம். அவதாரங்கள்லே முதல்ல மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், மிருகமான அவதாரம். நரசிம்மாவதாரம் மிருகத்துவம் நரத்துவம் கலந்த அவதாரம். வாமனாவதாரம் தேவன், ஏன்னா தேவேந்திரனுக்கு பிள்ளையாத்தான் தான் தம்பியாக உபேந்திரனா பிறந்திருக்கான், அதித்திக்கும் காஷ்யபருக்கும். அது தேவனா அவதாரம். பரசுராம அவதாரத்திலேருந்து மனுஷ்யாவதாரம். மனுஷனாக, தேவனாக, திரியக்காக 3 யோனியில பிறந்திருக்கானோ இல்லையோ. ஆழ்வார் இதைத்தான் முதல் பாசுரத்துல சாதித்தார். இமையோர் தலைவா மெய்னென்னு கேட்டருளாய், பொய்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் மின்னின்ன நிர்மை இனியாமராமை. இமையோர் தலைவா மெய்னென்னு கேட்டருளாய், என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய். எதோ யோனி போய் ஜாத்தியில பிறந்திருக்கானோ இல்லையோ. த்ரிஷு லோகேஷு, நான் எந்த ஜாத்தியில பிறந்தாலும் எனக்கு செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா கண்ணனா மனுஷனா பிறக்கறச்சே தான் செய்ய வேண்டியது இல்லையோன்னு சந்தேகம் வந்துரும் இல்லையோ. நான் வராகமா பிறந்தாலும் செய்ய வேண்டியதில்லை, நான் மத்ஸ்யமா பிறந்தாலும் செய்ய வேண்டியதில்லை, நான் கூர்மமா பிறந்தாலும் செய்ய வேண்டியதில்லை. எதற்கு ஆருக்கு நான் கட்டுப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனாலும் செய்கிறேன் அர்ஜுனா. கர்மயோகம் எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கோ. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, 3 உலகத்திலும் இது கிடையாது. பெரியோன் செய்தான்கிறத பின்பத்து வாழல்லையோ. சாஸ்திரம் சொல்லித்தே, ஏ தத்ர பிராமணா சம்மரிஷினஹம் யுக்தா ஆயுக்தாக அலூக்ஷா தர்மகாமாஸ்யு யதா தே தத்ரவர்த்தேரன் ததா தத்ரவர்த்தேதாக. இது தைத்திரிய உபனிஷத்து ஆரம்பம். முதல் வள்ளி சீக்ஷாவல்லி, சீக்ஷாவல்லி ஆனந்தவல்லி, பிருகுவல்லி, நாராயணவல்லின்னு சொல்றோம் இல்லையோ. அல்ல ஆரம்பத்துல தெரிவிக்கிறது இது. யதாதே தத்ரவர்த்தேரன், அந்த பெரியோர்கள். சம்மரிஷினா, சாஸ்திரத்தை நன்னா ஆராய்ச்சி பண்ணி பகவத் விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறவா. யுக்தா ஆயுக்தாக, நல்லது தீயது உண்மை பொய் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவா. யதாதே தத்ரவர்த்தேரன், அவர்கள் எப்படி நடந்தார்களோ ததா தத்ரவர்த்தேதாக, அதை பார்த்து அடியான் நடக்க கடவன். இது உபனிஷத்து சொல்லிட்டு போச்சு இல்லையோ. அர்ஜுனா, அதுக்காகத்தான் இந்த பாடு நான் பண்றேன். என்னை பார்த்து 4 பேர் பின்தொடருவார். உன்னை பார்த்து நானு வைசியன் இடப்பிள்ளை, என்ன பார்த்து 6 வந்துட போறதில்லை. ஆனா நீ க்ஷத்திரியன், அவ்வளவு தூரம் தன்னை இறக்கினுட்டான் கண்ணன். என்ன பார்த்தே 4 பேர் வருவானா. அர்ஜுனா, நீ பிறந்தது க்ஷத்திரிய குலத்திலே, நீ பிறந்திருக்கு ராஜாவா. உன்னை பின்தொடர்ந்து வருவர்கள், தவறிழைத்து விடாதே. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, 3 யோனிகள்லையும் நான் செய்யறதுக்கு ஒண்ணுமில்லை. ஆனாலும் நான் அவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. நான் அவாப்தம் அவாப்தவ்யம், நான் அவாப்த சமஸ்த காமம். இனி பெறுவதற்கு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. அதாவது நிறைவேறப்படாத ஆசை ஒண்ணுமே கண்ணனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அத்தனை ஆசைகளும் நிரம்ப பெற்றவன் கண்ணன். நான் அவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. ஆனா நானும் கர்மயோகத்துல நிற்கிறேன் அர்ஜுனா, பாத்துக்கோ. ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் திருக்கல்யாணம் ஆயிடுத்து. ஒரு நாள் ஏகாந்தமா உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கா ருக்மிணி. ஊஞ்சல் சங்கிலியை பிடிச்சிட்டு கண்ணன் பக்கத்துல நின்று இருக்கான். ருக்மிணி தேவியை பார்த்து திடீர்னு சொன்னான். அவ ஏதோ அந்தரங்கமா பேசியிருந்தா. திடீர்னு கண்ணன் சொன்னா, என்ன போய் கல்யாணம் பண்ணிட்டியே, நான் ஒரு எடப்பையன், என்னிடத்துல என்ன இருக்கு இப்போ? பெரிய க்ஷத்திரியர்களா பார்த்து நீ பண்ணிட்டு இருக்க கூடாதா? நீ பீஷ்மகனுக்கு பொண்ணா பிறந்திருக்க, ஒண்ணுமில்லாத இடையனை போய் நீ திருக்கல்யாணம் பண்ணிட்டியே, உன் பெருமைக்கு இது தகுமா? எங்கிட்டையும் ஒண்ணும் கிடையாது, நிஷ்கிஞ்சனாவயம், என்னிடத்திலையும் ஒண்ணுமில்லை, என் அடியார்களிடத்திலையும் ஒண்ணுமில்லை, என்ன போய் பண்ணிட்டியேன்னு கேட்டானா கண்ணன்.
இந்த கேட்ட 6ல ருக்மணி மயக்கமா கீழே சாஞ்சு விட்டான். 2 நிமிஷம் கழிச்சு கண்ணன் அவருக்கு ஆசுவாசப்படுத்தி எழுத்தி மடியில உட்காத்தி வச்சிருந்து, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப மயக்கமா விழுந்துட்டேன் கேட்டான் ருக்மணி இடத்துல. இந்த வார்த்தை உன் வாயிலேன்னு வந்திருக்க கூடாது கண்ணனே, எனக்கு என்ன இருக்கு நீ போய் கேட்கலாமா? ஜகத்துக்கே ஈஸ்வரன் நீ, எங்கிட்ட என்ன இருக்கு கல்யாணம் பண்ணிட்டே நீ ஏன் கேட்டே? அது எனக்கு தாங்கலைன்னா ருக்மணி. ஐயோ அப்படி புரிஞ்சுனுட்டியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன் தெரியுமா? எல்லாத்தையும் அடைஞ்சுட்ட எனக்கு இனிமே அடையாதது என்ன இருக்குன்னு கேட்டேன். எனக்கு என்ன இருக்குன்னா என்ன இருக்குன்னு நான் கேட்டல. இப்போ நான் அடைய வேண்டியது ஒண்ணுமில்லையேங்கிற அர்த்தத்துல சொன்னேன். இத நேர சொல்ல மாட்டியோ? அர்ஜுனன்ட்ட சொல்றாமலையா எங்கிட்ட பேசுறது? இப்போ அவங்கிட்ட என்ன வேணா பேசிக்கோ. மனைவியின் இடத்துல போய் இப்படியா குறுக்கு நெடுக்குமா பேசுறது? இப்போ நான் அவாப்தம் அவாப்தம் சரி, உன் அடியார் இடத்துல ஒண்ணுமில்லையேன்னு சொன்னியேன்னு கேட்டாவ. கண்ணன் பதில் சொன்னா, என்னையே அடைஞ்சுட்டபடியால அவளுக்கு வேற எதுலயும் ஆசை இல்லைன்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? இப்போ நானும் அடைய வேண்டியது ஒண்ணும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு படுத்து. என் அடியவன் என் திருவடியை கிடைச்சு படுத்துனா அவன் மத்தொன்னு ஆசைப்பட போவதும் கிடையாது. இனி பிரம்மா பதவி கொடுத்தாலும் வேண்டாண்டுவான், சிவன் பதவி கொடுத்தாலும் வேண்டாண்டுவான், எது கொடுத்தாலும் வேண்டாம் என்று மறுக்கிறான். இது ஒரு வடியான கதை ருக்மணிக்கும் கண்ணனுக்கு நடந்தது. கீதை நன்னாத்தான் இருக்கும், ஆனா இத சொன்னா அதுல இருக்கிற ரசம் வெறும் கீதையில வரவே வராது. அது ரொம்ப முக்கியம். இப்போ பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்தி எதுக்கு இவ்வளவு தூரம் சேவிக்கிறோம்? இப்போ இதன் அர்த்தம் சுலபமா நமக்கு புரியணுங்கிறதுக்காக. இது சாஸ்திரம் எழுத மட்டும்தான் கண்ணனால் முடியும், நடத்தி காட்ட கண்ணனால முடியவே முடியாது. இப்ப சரணாகதி பத்தி கண்ணன் சொன்னான், யார்கிட்டயான அவனால சரணாகதி பண்ணி காட்ட முடியுமோ? நிச்சயமா முடியாது. அதுக்கு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தானே வந்தாகணும். ஏன்னா அவன் கீழே விழறதுக்கு இன்னொரு திருவடி கிடையாது. எல்லாரும் அவன் திருவடியில தான் விழ முடியுமே தவிர அவனால உபதேசிக்கத்தான் முடியும், பண்ணி காட்ட பகவானால முடியாது. எப்பவும் நம்மள வீட்டுல சாதிப்பர், பகவான் உபதேசம் மட்டும்தான் பண்ண முடியும், ஆச்சாரியர்களால் தான் உபதேசமும் பண்ண முடியும், அனுஷ்டாக்கும் காட்ட முடியும். இந்த ரெண்டும் பண்ண முடியாது ஆச்சாரியர்களால தானே தவிர பகவானால செய்ய முடியாது. ஒரே ஒரு இடத்துல சரணாதி பண்ணா அதுவும் வியர்த்தம். இந்த சமுத்திரராஜன் இடத்துல போய் ராமன் 3 நாள் சரணாதி பண்ணானோ இல்லையோ, அதான் அவன் பண்ண ஒரே ஒரு இடம் சரணாகதி. வீண் பலிக்கலையே இப்ப சரணாகதி. ஏன்னா பகவான் பண்ணா அது பலிக்காது. அவன் பண்ணாதான் சரணாதி பலிக்குமே தவிர ஏதோ நானும் பண்ணி காட்டுறோங்கிறதுக்காக பண்ண பார்த்தா பலிக்காமலே போயிட்டு. கண்ணன் சாதித்தான், நான் அவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையே வச்சி கர்மணி, நானும் இந்த கர்மயோகத்திலே நிற்கிறேன் அர்ஜுனா. எதிஹ்யகம் ந வர்த்தேயம். அதுக்கு மேலே சரி அப்படியா இருந்தா உனக்கு தான் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டியோ இல்லையோ, பின்ன எதற்கு நீ கர்மயோகத்தை ஆச்சரிக்கிறாய் என் அர்ஜுன கேட்கிறதா வச்சுன்னு பதில் சாதிக்கிறான் கண்ணன். எதிஹ்யகம் ந வர்த்தேதம் எதி, ஒருவேளை அகம் நான்கிறது வாசுதேவ கிரகத்திலே பிறந்திருக்கிற நான். என்ன இங்க நான் என்ன சர்வேஸ்வரன் நினைச்சுடாத அர்ஜுனா. வசுதேவ கிரகத்துல எடப்பிள்ளையா வந்து பிறக்கச்சே க்ஷத்ரியன், புகர்ச்சே எடப்பிள்ளையா பிறந்தவனும் இல்லையோ. நான் 6ன்னு இப்ப ஞாபகம் வச்சுக்கோ. கீழே சொல்லச்சே நமே பார்த்தாஸ்தின்னு நெஞ்ச நிமிர்த்தின்னு சர்வேஸ்வரன் சொல்லிட்டான். இப்ப சொல்லச்சே இது கிருஷ்ணாவதாரத்தை பத்தி பேச வந்திருக்கானோ இல்லையோ, என்ன யாருன்னு தெரிஞ்சுட்டு பேச அர்ஜுனா. நான் ஒரு பயனுக்காக கிருஷ்ணனாக அவதரித்துள்ளேன், அதுக்கு தகுந்தா போல என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணித்தான் தீர வேண்டும். ஆக எதிஹ்யகம், ஒருவேளை நானே ந வர்த்தேயம் ஜாது கர்மண் அதந்திரிதா, கர்மணி என்னுடைய கர்மாவில் அதந்திரிதா சோம்பல் ஏற்பட்டு ஒரு வினாடி பொழுது நான் பண்ணலேன்னு வச்சுப்போம். எதிஹ்யகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண் அதந்திரிதா, என் வேலையில சோம்பல்னால நான் பண்ணலேன்னு வச்சுப்போம். என்ன ஆகும் தெரியுமா? மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா, கண்ணனே பண்ணல விட்டுடுன்னு பின்னாடி இருக்கிற எல்லாரும் விட்டுடுவோம். கடைசியில தான் நடக்கும். மம வர்த்மானு வர்த்தந்தே, மம என்ன பார்த்து பின்னாடி இருக்கிறவா நடக்கிறாளோ இல்லையோ. இப்ப மமான்னு சொன்னா ரொம்ப வசந்தவனான என்னை கீழே எடப்பிள்ளையா பிறந்ததுக்காக பண்ணிட்டேன்னா இடப்பிள்ளைய பார்த்து பின்னாடி இருக்கிறவா வரமாட்டான். இப்ப இருக்கிறது உயர்ந்தவனான என்னை. ஒரு பக்கத்துல கண்ணனுக்கு உயர்த்தியும் இருக்கு, ஒரு பக்கத்துல கண்ணனுக்கு சௌலபியம் இருக்கும் இல்லையோ. சுலபனானபடியால தான் நான் கர்மயோகத்தையே பண்றேன். நான் பரதத்துவமா மட்டும் எனக்கு தோணித்துன்னா கர்மாவை பண்ணவே மாட்டேன். ஆனா என்ன பெரியவன்னு தெரிஞ்ச மக்கள் என் பின்னாடி வருவாளோ இல்லையோ, அதுக்காக விடாம பண்ண வேண்டியிருக்கு அர்ஜுனா. மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. அப்ப நான் எப்படி நடந்தேனோ அதே போல எல்லா நிமிஷமும் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த ஸ்லோகத்துல முன் பாதியில ஒரு சப்தம் இருக்கு, பின் பாதியில ஒரு சப்தம் இருக்கு. ஜாத்து திஷ்ட கர்ம கிருத்து, ஜாத்து ஒரு வினாடி பொழுது கூட நான் செய்யாமல் இருந்தால், பின்னாடி என்ன தெரியுமா? மனுஷா பார்த்த சர்வசா, எப்பவுமே செய்ய மாட்டான். அப்ப முன்னாடி ஒரு வினாடின்னு இருக்கு, பின்னாடி எப்பவுமே என்னன்னா கண்ணன் வாழ்க்கையில ஏதானும் ஒரு நிமிஷம் சோம்பி இருந்தால் கூட அந்த ஒரு நிமிஷம் அவருக்கு ஒரு நிமிஷம்னா எனக்கு 10 நாள்னா அப்படின்னு சொஸ்தமா அதையே பின்பற்றுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவ்வளவு பெரியவரே ஒரு நிமிஷம் விடலாம்னா அந்த நிலையில இருக்கிறவர் ஒரு நிமிஷம் கூட விட்டு கூடாது. எப்ப விட்டாரோ என் நிலைக்கு 10 நாள் விட்டா தேவையில்லை அப்படின்னு முழுக்கவே பின்பற்ற ஆரம்பிப்பான் அர்ஜுனா. ஜாகிரதையா இருந்துக்கும். அப்ப ஒரு வினா, ஏன்னா அர்ஜுனன் என்ன கேட்கலாம்னா, இந்த 18 நாள் மட்டும் என்ன கர்மயோகம் விட்டுடே,
18 நாள் கழிச்சு கர்மயோகத்தை பண்றேனேன்னு சொல்லலாம் இல்லையோ? அதுக்கு பதில் இப்போ நீ ஒரு வினாடி பண்ணாட்டா கூட பின்னாடி இருக்கிறோம் அத்தையே பிடிச்சிடும் அர்ஜுனா. ஜாது திஷ்ட கர்மகிருது. ஆக வாதத்துல ஒரு குறையும் கீதையில வைக்கவே மாட்டான். இதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இத வாசிக்க வாசிக்க பிள்ளைகளுக்கு புத்தி எவ்வளவு தீவிரமாகும்னு புரிஞ்சுக்கலாம். அத்தனை தீக்ஷணமா நல்ல கூர்மையான புத்தியை வளர்த்து கொள்ளலாம். வாதம் எப்படி, பிரதிவாதம் எப்படி, நியாயம் எப்படி, தர்க்கம் எப்படி, இத்தனையும் கண்ணன் சொல்லி கொடுத்துருவோம். ஒன்னே ஒண்ணு சரியான வியாக்கியானத்தை பிடிச்சிருந்தோம், அது முக்கியம். ஏதோ ஒண்ணு பிடிச்சு நான் வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன்னா தப்பான வழியில கொண்டு போய் சேர்த்துரும். ஆக சரியான வியாக்கியானங்கள் பெரியோர் எழுதினது. இன்னைக்கு அவாவா எழுதிட்டே இருப்பா. அந்த மாதிரி பிடிச்சுன்னு பிரயோஜனம் இல்லை. பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானம் இருந்தால் அதை பற்றினோம்னா நிலை ஒழுங்காக நமக்கு விளங்கும். மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வசா. கிருஷ்ண அவதாரத்தை பத்தி தெரிவித்தான் இந்த ஸ்லோகத்திலே. முன் ஸ்லோகத்திலே திரிஷு லோகேஷு 3 யோனிய பத்தி சொல்லிட்டான். இந்த அவதாரத்துலதான் கிருஷ்ணாவதாரம் என்ன தன்னை பத்தியை தெரிவித்தான். மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷா பார்த்த சர்வசா. உத்சீதேயுகு இமே லோகாக ந குர்யாம் கர்மச்சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமாஃப் பிரஜாக. ஒருவேளை நான் பண்ணலேன்னு என்ன ஆகும் தெரியுமா? உத்சீதேயுகு இமே லோகாக. இமே லோகாக இந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம், அதாவது சரியா சாஸ்திரத்தை படிச்சு இதுதான் சாஸ்திரத்தினுடைய அர்த்தம்னு சரிவர புரிந்து கொள்ள முடியாதவர்கள். அவளால தானே உலகமே நிறைஞ்சிருக்கு. இப்போ இமே லோகாக சாஸ்திரார்த்தம் சரியா தெரியாது, அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. எல்லாரும் நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றான். இப்போ இதுல ஏதோ அந்த நாள் அப்படி யாரோ சில பேர் இருந்தா போல் இருக்குன்னு தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. இது சொல்றதெல்லாம் நம்ம பத்தி தான். இமே லோகாக இந்த உலகத்துல இருக்கிறவா சரியா சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டு அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்க போறதில்லை. அவ என்ன பண்ணுவா? நான் ஒரு நிமிஷம் நிறுத்தினேன்னா உத்சீதேயுகு அவளும் பண்ணாமலேயே விட்டு விடுவார்கள். கர்மயோகத்தை பின்னாடி நடக்க மாட்டா. ந குர்யாம் கர்மச்சேத் அகம் ந குர்யாம் கர்ம. கர்மாவை நான் செய்ய நிறுத்தி விட்டால், இந்த இடத்துல நான்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நானே செய்ய நிறுத்தி விட்டால்னு வச்சுக்கணும். நான் செய்ய நிறுத்திட்டாலும் அர்த்தம் இல்லை. நானே கர்மாவை பண்றதுக்கு நிறுத்திட்டேன்னா பின்னாடி இருக்கிறவன் பண்ண போறானா? குர்யான் சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தா. அதனால நான் என்ன பண்ணவன் ஆவேன் தெரியுமா? இப்போ ஒருவேளை நான் கர்மா, இப்ப எனக்கு என்ன கர்மா? உனக்கு உபதேசம் பண்ணி க்ஷத்ரியனா உன்னை சண்டை போட வைக்கிறது, இதான் எனக்கு கர்மா. இப்போ நான் சண்டை போடுறது எனக்கு கர்மா இல்லை. ஏன்னா நான் பிறந்தது வைசிய குலத்துல. இப்போ நான் இருக்கிறதே வைசியனா, எனக்கு சண்டை போட வேண்டிய தேவையில்லை. உன்னை க்ஷத்ரியன்னு உணர்த்தி சண்டை போட வைக்கணும் இல்லையோ, அது என் வேலை. அந்த வேலையிலேருந்து நான் நழுவினால் இடத்துல சங்கரஸ்ய ச கர்த்தான்னு சாதித்தான். சங்கரம்னா வர்ண சங்கரம். இந்த வர்ணம் இதோட கலக்கிறது, இந்த வர்ணம் இதோட கலக்கிறது. இதெல்லாம் முதல் அத்தியாயத்துல வர்ண சங்கரம் எவ்வளவு தூரம் கூடாதுங்கிறத கட்டமா அர்ஜுன் ரொம்ப கட்டப்பட்டு பேசியிருக்கான். அதே விஷயம் தான் இங்கேயும். இப்போ வர்ண சங்கரம்னா என்ன? இப்போ உன்னை சண்டை போட வேண்டான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப பிராமண தர்மத்தை உனக்கு போதித்தவன் ஆவேன். பிராமணன் தான் சண்டை போடாத அழுதுன்னு உட்காந்துருக்கணும். இவன் தைரியமா சண்டை போட்டு இருக்கணும் இல்லையோ? அப்ப இவனுக்கு அந்த தர்மத்தை நான் மாத்தி சொல்லி இல்லைன்னா நானே சண்டை போடுறேன்னு ஆரம்பிச்சேன்னா அப்ப வைசிய தர்மத்தை மீறி க்ஷத்ரிய தர்மம் பண்ணன் ஆவேன். இதுல எதனா பண்ணாலும் அர்ஜுனா வர்ண சங்கரத்துக்கு ஹேத்துவாவேன். இன்னும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் வர்ண சங்கரம் பண்ணதுனால எனக்கு பாபம் வரப்போறது இல்ல, ஆனாலும் பண்ணாம இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல ஒண்ணு ஜாகிரதையா இருக்கணும். மத்த பேருக்கு சொல்லச்சே இதை பண்ணலன்னா இது வந்துரும், இதை பண்ணலன்னா இது வந்துரும். ஆனா தனக்கு பண்ணலன்னு அதெல்லாம் அவனுக்கு வருங்கிற அர்த்தம் கிடையாது. நான் எப்படி இருந்தாலும் உன்னை குழப்பினா கூட என்ன கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அர்ஜுனா, ஆனா குழப்ப மாட்டேன். அதான் உண்மை. எம்பெருமான் இப்ப அர்ஜுனனையே குழப்பி நீ தப்பான வழிக்கு போ நடத்திவிட்டா கூட அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் நேர்ம மாறாம அதுவே ஒரு கர்மயோகம் தான். எனக்கு எப்படி இருந்தாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லை, இருந்தாலும் நான் ஒழுங்கா நடப்பேன்னு தானே ஒரு நெறிமுறை வரைமுறையை தன் தலையில போட்டு இருக்கானோ இல்லையோ, இதுதான் கண்ணன் எடுத்து காட்டின கர்ம. சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமாஃப் பிரஜாக. உபஹன்யாம் இவர்களை எவ்வப்பொழுதும் உஜ்ஜீவனமே அடைய முடியாதபடி ஆக்கினவனாக ஆவேன். இன்னைக்கு மட்டும் பண்ணாதில்லை, என்னன்னைக்கு இவாளால மேல வரவே முடியாது போடும் அர்ஜுனா. உபஹன்யாம் இமாஃப் பிரஜாக. அடுத்து 25வது ஸ்லோகம். அதுக்கு மேலே இப்ப ஞானயோகியை பத்தி சொல்லி, ஞானயோகிக்கு அதிகாரம் இருந்தாலும் அவனும் கர்மயோகத்தை தான் பண்ணணுங்கிறது இப்ப வாதம். அது இந்த ஸ்லோகத்தாலே சக்தாக கர்மண்ய வித்வாம்சா யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்சா ததா சக்த சிகீர்ஷுகு லோக சங்கிரகம். சக்தாக கர்மண்ய அவித்வாம்சா. அவித்வாம்சகன்னா அவித்வான். அவித்வான்னா ஆத்ம யாதாத்ம ஞானம் இன்னும் சரிவரை ஏற்படலேன்னு அர்த்தம். ஏன்னா ஆத்மாவனுடைய உண்மையான பொருளை அவன் தெரிஞ்சுக்கல. அப்படி இருக்கிறவன் கர்மணி சக்தாக. அதனால கர்மத்தை விட்டு பிரிஞ்சு அவனால வர முடியல. ஓட வேண்டியிருக்கு, ஆட வேண்டியிருக்கு, சம்பாதிக்க வேண்டியிருக்கு, ஏதோ 4 பேரோட சேரத்தான் வேண்டியிருக்கு. எங்கேயானு போறோம், ஒண்ணும் இல்லை, நமக்கு ஏதோ ஒரு கர்மாவான்னு வச்சுக்கணும். இது வருஷப்புறம், நீங்க நல்ல நாள், நீ புரட்டாசி சிரவண நல்ல நாள் அப்படின்னு உடனே ஒரு சத்தியம் ரத்தம் வச்சுக்கணும்.
இன்னில இருந்து வேற இடத்துல சாப்பிடுறது இல்லைன்னா